எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, உங்களது அன்புக்குரிய காதலருடன் இன்றைய அது 2மே நீங்க சரியா செஞ்சுட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு வாழ்க்கையில மேலும் மேலும் உயர கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என டீட்டெயில்டாக அனைத்து விஷயங்களும் நான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க இறுதி வரைக்கும் முழுமையா பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் இருக்கு. என்னங்க இந்த வீடியோவில் சொல்றேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான ஆசைகள் என்ன? எந்த தோஷமும் என்னை ஒன்றும் பண்ணக்கூடாதுங்க, இறைவனுடைய பரிபூர்ண அருள் எப்பவும் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவீங்க. அதுக்கு நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள். இது நீங்கள் நினச்சதுபடி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் கார்த்திகை தீப திருநாளுங்க. மேலும் இன்றைய தினம் கிருத்திகை விரத தினங்க. கிருத்திகை விரதம் கடைபிடிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், 3ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கையும், 4ஆம் இடத்தில் புதன் பகவானும் இருக்கிறாங்க. சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்று மாலை 4:28 வரை ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்துள்ள சந்திரன் மாலை 4:28 பிறகு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து செவ்வாயோடு இணைந்து கொள்கிறதுங்க. எனவே இன்றைய தினம் மாலை உங்களுக்கு சந்திராஷ்டமம் 4:28 முதல் முடிவடையுதுங்க. எனவே இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு சூப்பரான ஒரு நாளாக அமையக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக உங்களது மனக்கலக்கங்கள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நீங்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு டூர் பிளான் பண்ணலாம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்கள் வெளியில் போயிட்டு அவுட்டிங் போகிறது மூலமாக உங்களுக்கு முழு ஆனந்தமும் முழு மகிழ்ச்சியும் இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கும். மாலை நேரத்திற்கு பிறகு அதை நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளுங்கள். மாலை நேரத்திற்கு பிறகு நீங்கள் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல பலன்கள் நிறைய இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. உங்களுடைய சேவிங்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக கற்றுக்குவீங்க. அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களது சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அந்த திறமையை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக நிறைய பணம் உங்களால் கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகள் படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு மனக்கவலைகளை தரலாங்க. இன்றைய தினம் உங்களது நாளை கொஞ்சம் கடினமானதாக மாற்றாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களது குழந்தைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிடுவது நல்லது நண்பர்களே. இல்லைன்னா குழந்தைகள் மூலமாக இந்த நாள் கொஞ்சம் கஷ்டமாக மாறுங்க. எதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க குழந்தைகளோட நேரத்தை செலவிட்டு உங்க குழந்தைகளுக்கு படிப்புல எப்படியெல்லாம் ஆர்வத்தை உண்டாக்க முடியுமோ அவங்களுடைய ப்ரெஷர் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படியெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுமோ அதெல்லாமே நீங்க இன்னைக்கு செய்து கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாளாக இந்த தினம் அமையுங்க. நீங்க அன்புங்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி உங்களது குழந்தைகளை நீங்கள் பக்குவமாக ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் கண்டிப்பாக வளைக்க முடியும் என்பதுதான் இன்றைய தினம் உண்மை. அன்புதான் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும் என்பதால் உங்களது குழந்தைகளிடம் அன்பு காட்டுங்கள். அவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையும். முக்கியமான முடிவெடுக்கும் கூடிய விஷயங்கள், முக்கியமான செலவுகள் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா மாலை 4:28 மணிக்கு பிறகு நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. எனவே கண்டிப்பாக இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். எனவே நீங்கள் செலுத்த வேண்டிய கடன்களையும் செலுத்தி மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக அமையுதுங்க. பழைய பாக்கிகள் இதுவரைக்கும் வசூலே ஆகாத பழைய பாக்கிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு வசூலாகி உங்களது இன்றைய தினத்தை மிக மிக பரவசப்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல நன்மைகளை உருவாக்கும் என்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் ஒரு பக்கம் தன்னை மறக்கக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பான காதல் வாழ்க்கையில் இருப்பீங்க. பணம், நண்பர்கள் விஷயங்கள், குடும்ப வாழ்க்கைகள், உறவினர்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் கவர்ந்த காதலரும் இன்றைய தினம்
சூப்பராக உங்களது ரொமான்ஸ் உணர்வுகளுடன் இன்றைய தினம் உங்களையே மறக்கக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக இந்த தினம் அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன லாஸ் வியாபாரத்தில் இருந்தாலும் அதை ஈடுகட்டக்கூடிய வகையில் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் பெருகும். எனவே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான நாளாக வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் நீங்கள் கடின உழைப்பை செலுத்தணும், ஆனால் சரியான டைரக்ஷன்ல செலுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இரண்டையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டீங்க அப்படின்னா வியாபாரத்தில் மிக மிக நல்ல லாபத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இதற்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதும் அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, திருமண மாணவர்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு நாளாகவே அமையுங்க. நீங்களும் உங்களது வாழ்க்கை துணையும் உங்களுக்கு நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் உணர்வீர்கள். இன்றைய தினம் உங்களுக்காக, உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கும் பொழுது உங்களது வாழ்க்கை துணைக்காகவும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸ்பெஷலாக நல்லா பிளான் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை துணையினரான இல்லற வாழ்க்கையை நீங்கள் இன்னும் சிறப்பானதாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு சர்ப்ரைஸான பரிசு உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல்கள் தினசரி நமக்கு கிடைக்க ஒரு நாள் முன்னதாகவே கிடைக்கிறதுக்கு நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திங்கன்னா தான் முடியும். ஸோ இதன் மூலமாக சிறந்த நண்பனாக நமது ராசி பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருமே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் தாங்க, எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்கும். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ அனைவருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்களும் பலன் பெறுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் நீல நிறத்தை பயன்படுத்தலாம். ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எனவே நீல நிறம் மற்றும் 2ஆம் நிறத்தை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்துங்கள். 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்க எந்த காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியம் கொஞ்சம் குயிக்கா சீக்கிரமா செஞ்சு முடிச்சு நீங்க மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே காரிய வெற்றிகள் உங்களுக்கு இன்றைய தினம் விரைவிலேயே கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால மாணவர்களுக்கும் இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல ஒரு மனமகிழ்ச்சிகள் உண்டு. எனவே சிறப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு அருகில் உள்ள அண்டை வீட்டார் மற்றும் உங்களது உறவினர்கள் என நெருங்கிய நண்பர்கள் என அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக இன்று உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில காஸ்ட்லியான பொருள் வாங்கி அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்ற மாதிரியான விருப்பங்கள் ஆசைகள் இன்று தினம் உங்கள் மனசுல நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாளாக இன்று தினம் அமையப்பெறுதுங்க. இன்று தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை நண்பர்களே. அலுவலக பணிகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இப்பொழுது திரும்பக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் இன்று தினம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினமாகவே அமையும். இன்றைய தினம் புதிய விதமான அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக உங்களது சூழ்நிலை கொஞ்சம் மாற்றம் பெறுங்க. அந்த மாற்றமும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த வீடியோ பற்றின உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த கருத்துக்களை எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தினசரி நம்ம வீடியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம நிறைய பிளான்களை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செய்ய முடியும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.